ஆக்சுவலாக திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நெகட்டிவாக பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பாதி சீரியலில் நெகட்டிவாக இருக்குது. பட் திஸ் டைம் ஒன்லி லைக் நீங்கள் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. பட் அது நெகட்டிவ் கிடையாது, எல்லார் வீட்லயும் யதார்த்தமா இருக்கிற ஒரு கேரக்டர் தான். கரெக்ட் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க செய்வாங்க. விட்டு கொடுக்கிறது ஒரு விதமான ஒரு தன்மைனா, புடிவாதமா இருக்கிறது ஒரு விதமான தன்மை தானே இல்ல? ஆமா தானே ப்ரோ, ஆமா அடி விழுகும். இது ஆக்சுவலி ஒரு ஸ்டுடியோ டைப் பிரேக் பண்ற ஒரு கேரக்டர் தான். எப்பயுமே எல்டர் சிஸ்டர் தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாங்கிறது, இந்த சுமை தாங்கியா இருக்கிறது. அந்த மாதிரி எப்பயுமே எங்கர் சிஸ்டர் வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளது அப்படி கிடையாது, நம்ம அப்படியே உல்டா. ஸோ அதனால ஸ்டோரி லைன் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜி, திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜி அவார்ட்ஸ் அண்ட் திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் பிரைம் டைம் ஸ்லாட் இன் ஜி. ஸோ அவங்க நான் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட்டட் ஃபார் லைக் 3-4 months டெலிகாஸ்ட்டுக்கு, எல்லாத்துக்குமே ஷூட் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி ஃபைனலி தீபா டெலிகாஸ்ட் ஆகி கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நல்லா கழுவி 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 நல்லா பக்கெட் எல்லாம் கழுவி அவங்கள சொல்றாங்க அப்படி ஊத்திட்டாங்க.